ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து நம்ம தாமரை செடி வளர்க்குறதுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். பட் 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப வெயிட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்துச்சு. நீங்கள் பால்கனி இல்லை மாடியிலலாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லுக்கான ஒரு பாட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சின்ன டப்பில் முதல்ல நம்ம மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் நட்டு வச்சுட்டு அது இந்த பெரிய டப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாயில் மிக்ஸ் தான். அதுக்கு வந்து 75% இல்லை 80% கிட்ட களிமண், அப்புறம் 20% கிட்ட வந்து ரெட் சாயில், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேறு மாதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வைக்கணும். பட் எங்களுக்கு வந்து இந்த களிமண் வந்து கிடைக்கவே இல்லை. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமரைக்கு வந்து நம்மளுக்கு களிமண் தான் கண்டிப்பாக தேவைப்படும். பட் எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து நர்சரிக்கு போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்தோம். நர்சரியில் கூட ஆக்சுவலாக கிடைக்கல, ரொம்ப ரேராக தான் ஒரே ஒரு நர்சரியில் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு 100 ருபீஸ் கொடுத்து இந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் களிமண் வாங்கிட்டு வந்திருந்தோம். உங்களுக்குலாம் எப்படி பக்கத்துலேயே கிடைக்குமா என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனாலேயே எங்களோட லோட்டஸ் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிருந்தது. ஆக்சுவலாக தண்ணியிலே போட்டு வச்சுருந்ததுனால, மண் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததுனால. பட் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நம்மளுக்கு எல்லா லீவ்ஸும் விழுந்துட்டு மறுபடியும் புது லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஃபைனலி நம்மளோட சாயில் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதில் நம்ம வச்சுருந்த எல்லா லீவ்ஸையும் வந்து நட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த பெரிய டப்பில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். நிறைய பேர் தாமரை செடி வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சர்ச் பண்ண வரைக்கும் தாமரை செடியை வீட்டில் வளர்க்கலான்ற மாதிரி தான் போட்டிருக்கு. மேக்ஸிமம் இப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே தாமரை செடி நான் பார்க்குறேன். தாமரை, அல்லி அதெல்லாம் வந்து அவங்க வீட்டு மாடியிலே வளர்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாதுன்னு மேபி சொல்லியிருக்கலாம். பிகாஸ் இதுக்கு நிறைய சன்லைட் தேவைப்படும். ஸோ வீட்டில் வெளியே இல்லை மாடியில் அப்படி தான் நம்ம வைக்க முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் தான். ஸோ கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த தாமரை செடியில் விடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். ஃபிஷ் எல்லாம் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படின்றத விட தாமரை செடியில் மஸ்கிட்டோஸ் அதிகமாக எக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கொசு வர்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ அந்த முட்டைங்களெல்லாம் சாப்பிட்றதுக்காகவாச்சும் நம்ம இந்த மீனெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த தாமரை தொட்டியில் வந்து வளர்த்து தான் ஆகணும். நாங்கள் எந்த மாதிரியான மீன்லாம் வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் மீன், அப்புறம் மாலி அப்படின்ற ஒரு மீன், இதெல்லாம் பேராக வாங்கியிருந்தோம். இன்னொன்று வாங்கியிருந்தோம், நேம் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மீனெல்லாம் அதில் நாங்கள் விட்டதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டு மார்னிங் என்ன இருந்ததுன்னா அந்த தண்ணியே வந்து எல்லோ கலரில் மாறி மீன் எல்லாமே கண்ணுக்கு தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்சாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தோம். மண் கலவையில் நம்ம வந்து ரெட் சாயில் மிக்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம். அந்த தண்ணியும் கொஞ்சம் அதிகமானதுனால ரொம்ப சேறு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதில் வந்து மீனை விட்டதுக்கப்புறம் அந்த மீனுங்கெல்லாம் போய் நல்லா கிளறி தண்ணியே வந்து கலர் மாறிடுச்சு இப்போது. ஸோ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அகெயின் வந்து எல்லாத்தையுமே ரீபாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இருக்கிறதுலையே இந்த தாமரையை வந்து நீங்கள் ரீபாட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பாட்டையும் நம்ம வந்து கழுவணும். அப்புறம் மீனெல்லாம் எடுத்து விடணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். இந்த மாதிரியான நிறைய வேலைகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் தாமரை வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அந்த மீன் வந்து ரொம்ப அது கிளறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து நார்மல் சாயில் இருக்கு இல்லையா, நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதில் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூழாங்கல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போது அந்த மீன்களால் வந்து அதிகமாக அதை வந்து ரொம்ப கிளற முடியாது. அண்ட் மண்ணெல்லாமும் கீழே போய் செட்டில் ஆகிடும், மேலே வந்து வராது அப்படின்றது மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஐடியா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மீன் எல்லாத்தையும் எடுத்து அகைன் அந்த தொட்டிலே விட்டுட்டோம். தண்ணி லெவல் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி நம்மளோட லோட்டஸ் டப் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே நல்லா வளர்ந்துடும். பட் இதில் நீங்கள் லோட்டஸை பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட வெயிட் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் வந்து சீட்லேயே இருந்து வளர்க்கும் போது வரும். பட் நீங்கள் தாமரை தண்டு இல்லைனா டேரெக்டாக நர்சரியிலேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதில் பூ வர ஆரம்பிச்சிடும். எங்களோட இந்த லோட்டஸ் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கார்டன் ஐடியாஸ், ஹோம் ஐடியாஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.